ஹலோ வணக்கம். என் அன்புள்ளங்களுக்கு வணக்கம். என் செல்ல பிள்ளைங்களுக்கு பெண்களுக்கும் வணக்கம். என்னுடைய வீடியோவை பார்த்து அம்மாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ண அனைத்து உள்ளங்களுக்கும் கோடானு நன்றி. என் செல்ல பிள்ளைங்களா, உங்ககிட்ட அம்மாவுடைய லைஃப் ஸ்டோரி சொல்ல ஒரு ஆனந்தம், ஒரு மனசு ஒரு ஃப்ரீயாகுது எனக்கு, புரியுதுங்களா? இதில் நான் கூச்சப்படுறதுக்கோ வெக்கப்படுறதுக்கோ அசிங்கப்படுறதுக்கோ ஒன்றுமே இல்லை. என் பிள்ளைங்க கிட்ட, என்னோட மக்கள்கிட்ட, என்னோட சேனலை விரும்பி பார்க்குற அனைத்து உள்ளங்களுக்கும் அம்மாவோட லைஃப் ஸ்டோரி சமர்ப்பிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அம்மாவோட லைஃப் ஸ்டோரி கேளுங்க. பிடிச்சிருந்தா அம்மாவுக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்க செல்ல பிள்ளைங்க, வேறு எதுவும் வேண்டாம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்ச அனைத்து உள்ளங்களும் கோடானு நன்றி. என் செல்ல பிள்ளைங்களுக்கெல்லாம் வணக்கம். இப்போ இன்னொரு ஃபேமிலி பற்றி சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லைங்களா? அந்த ஃபேமிலின்னா, இப்போ நான் வேலை செஞ்சிருந்த கம்பெனி அது என்ன சுவிட்ச் பாக்ஸ் கம்பெனி. அது கொஞ்ச நாள் சார் போனதால் கொஞ்ச நாள் லீவ் விட்டுட்டார், ஆள் இல்லை. அப்போ என்ன, இப்போ வேலை இருந்தால் தான் எனக்கு சாப்பாடு. நான் என்ன பண்ணுறது? அப்போ பக்கத்து கம்பெனி பொண்ணு ப்ரெஸ்ஸு, அதில் செந்தாமரன்னு ஒரு ஃப்ரெண்டு எனக்கு. அவங்க என்ன பண்ணாங்க, நீ வாடி ஃப்ரீயாக இருக்கும்போது வீட்டுக்கு வா, நான் ப்ரெஸ்ஸில் வேலை கேட்டு பார்த்தேன். ப்ரெஸ்ஸு வேலைலாம் உனக்கு தெரியாது, நீ சும்மா போனால் போதும், நீ ஃப்ரீயாக இருக்கும்போது வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டான். சரி, வீட்டுக்கு போனேன்னா அவங்ககிட்ட பேசிகிட்டே இருப்பேன். அவள் 6 மணிக்கு வேலை விட்டுருவா, அவள் கூடவே உட்காந்துருப்பேன். எங்கள் வீட்டிலே இருக்க மாட்டேன் பிள்ளைங்களா, எனக்கு யாருமே இல்லை எனக்கு ஆதரிச்சு எனக்கு சாப்பாடு போட கொள்ள ஆள் இல்லை. அப்பா நோவில் படுத்து கிடக்குறாரு, நான் என்ன பண்ணுறது சொல்லுங்கள். அப்புறம் இன்னும் அவள் நைட்டில் வீட்டுக்கு வா போகலாம், நம்ம எங்கள் வீட்டுக்கு வந்துடு, நான் சாப்பாடெலாம் நான் போடுறேன்ட்டு. பகல்லையும் அவங்க வீட்டுக்கு கூடவே கூட்டின்னு போயிடுவாள். போயிட்டு அங்கே சாப்பாடு போடுவாங்க, சாப்பிட்டு கொஞ்ச நேரம் பேசி திரும்பி கம்பெனி அவள் கூட வந்துடும். சம்பளம் கிடையாது, சும்மா அவள் கூட போயிட்டு வந்து வயிற்றுக்கு சாப்பாட்டுக்கோசரம். சரி, நைட்டுக்கு சாப்பிடணும். அப்போ சாப்பாடு அவங்க வீட்டில் தான் சாப்பிட்டுட்டு வீடு வரைக்கும் அவங்க தம்பியை விட்டு அனுப்ப ஒண்டியாக போவாது. அதாவது ஒரு தெரு தாண்டி ரோடு தாண்டணும். அது நைட்டில் வேண்டாம், ஒண்டியாக போக வேண்டாம், அப்புறம் என்ன சொல்ல போகிறாங்க சொல்லிட்டு, ஃப்ரெண்டு தான், நான் தான் ஃப்ரெண்டு, எங்கள் வீட்டுக்கு தான் வந்தால் போனால் யார் எங்கள் அக்கா தான் சும்மா ஒன்று 2 பேசுவாள். எத்தாந்து சொல்லி விட்டுட்டு அவங்க போயிட்டாங்க. நைட்டு படுத்துட்டு சாப்பாடு இப்படி தான் செய்வாங்களா, ஒரு மாதம் அப்படி போயிட்டு இருந்தது. அப்புறம் அப்படியே சுற்றி பார்த்து எங்கடா வேலை கிடைக்கும். சார் வேறு கம்பெனி திறக்கும். அவர் வேறு ஹைதராபாத்தில் ஏதோ ஊருக்கு சேடு இல்லைங்களா, அவர் ஃபெஸ்டிவல் டேயில் ஊருக்கு போயிடுவார். கம்பெனி பூட்டியாச்சு. நான் என்ன பண்ணுறது, எனக்கு சம்பளமும் இல்லை. அப்புறம் அப்படியே வந்துன்னே இருக்கும்போது பேப்பரில் ஒரு இந்த சீட்டு அட்டைங்க எழுதுவாங்க தெரியுங்களா, டெய்லி 2 ரூபா 3 ரூபா 5 ரூபா 10 ரூபா கட்டுற சீட்டு, அந்த மாதிரி இடத்துல போய் வேலை செஞ்சுருந்தேன். அப்புறம் போய் வேலை கேட்டால் அவர் வேலை இருக்குதுன்னாரு. சரி வாமா, நாளையிலேருந்து வாமா, மாதம் 150 ரூபா சம்பளம், மாதத்துக்கு 150 ரூபா சம்பளம், அவ்வளோதான் தர முடியும், டெய்லி 5 ரூபா பேட்டா தரேன்னாரு. சரி 5 ரூபா தருது, அது ஏதோ வயிற்று கழிக்கலாம், 150 சம்பளம் எதனா வாங்கிக்கலாம் சொல்லிவிட்டு அப்புறம் தான் என்ன பண்ணேன், அந்த சீட்டு கம்பெனிக்கு போனேங்க. சீட்டு கம்பெனியில் டெய்லி அட்டை போடுவாங்க. நான் கம்பெனி உள்ளதான் கடை, சின்ன கடை அது, அந்த கடை உள்ளதான் உட்காந்துன்னு இருப்பேன். யாருன்னா அட்டை எழுதுவாங்க. அந்த ஸ்டீல் பாத்திரம், கடிகாரம், தட்டு எல்லாம் சீட்டு போட்டு அவங்களுக்கு கொடுக்குறது. மாதம் இவ்வளோ தானே அவங்களுக்கு சீட்டு முடிஞ்சது, அவங்களுக்கு என்ன பொருள் வேணுமோ அவங்க எடுத்துக்கலாம். அந்த மாதிரி பொருள் கடையில் சேர்ந்துருந்தேன். அப்போ பக்கத்து வீட்டில் பாத்ரூம்கோசரம் அந்த கடை வெளியே உள்ளார பாத்ரூம்கோசரம் போவேன். அப்போது அந்த அக்கா பக்கத்து வீட்டில் ஒரு அக்கா இருந்தாங்க, நான் அன்னபூரணி அவங்க பேர், அவங்க ஹஸ்பண்ட் பேர் ரமேஷ், அவங்களோட அம்மா பேர் சாந்தா, அப்பா எல்லாம் ஃபேமிலி இருந்தாங்க. அப்புறம் சொல்லி பேசிட்டு இருக்கும்போது, எங்கே இருக்க வீடு, நாங்களே ஓட்டியரில் அந்த லாஸ்ட்டில் இருக்காங்க வீடு அப்படின்னு அப்படியே பேசிட்டு இருக்கும்போது அப்பா அம்மாவில் இல்லை எல்லாம் கதையெல்லாம் சொல்லி, நான் அதாவது எனக்கு சொல்கிறதுக்கு அசிங்கப்பட மாட்டேன். நான் ஃபுல்லாக விஷயம் கதையெல்லாம் உட்காந்து சாப்பாடு டைம் ஒரு கடை மூடிட்டு வீட்டுக்கு வர மாட்டேன். அக்கா வீட்லேயே உட்காந்துட்டு அந்த அக்கா வீட்லேயே சாப்பிட்டுட்டு சாப்பாடு போடுவாங்க. யாருக்காவது சாப்பாடு கொடுத்தா வெக்க இல்லாமல் சாப்பிட்ருவாங்க. பசி தானேங்க, நான் என்னங்க பண்ணுறது, சாப்பிட்ருவேன். உட்காந்து பேசிட்டு அப்புறம் அந்த அக்காவுக்கு சாமான்லாம் கொஞ்சம் அப்படி கழுவி கொடுப்பேன். வீடு வாசலாம் தொடப்பேன். ஒரு டைமில் தொடச்சிட்டு படிக்கட்டெல்லாம் கொஞ்சம் கழுவு வெள்ளி கழுவும். அப்புறம் அப்படியே ஒரு 6 மாதம் அவங்ககிட்ட நல்லா பழகிட்டேன். அவங்க எது செய்தாலும் அந்த அக்காவோட மாமியார் வசந்திக்குன்னு கொஞ்சம் எடுத்து வச்சுருவாங்க. டிஃபன் அடை செஞ்சாங்கன்னா ரொம்ப பிடிக்கும், அந்த பருப்பு அடை, அதை எடுத்து வச்சுருவாங்க. அப்படியே கொஞ்ச நாள் போச்சுங்க. கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் இங்கே கம்பெனி திறந்த விஷயம் எனக்கு தெரியாது. நான் இவங்ககிட்டே பழகிட்டேன்னா
இவங்ககிட்ட வேலை செஞ்சுக்கிறேன். அப்புறம் அந்த அக்கா என்ன பண்ணுவாங்க, சினிமாவுக்கு கமலஹாசன் படம்லாம் வரும்போது அப்புறம் அந்த அண்ணன் என்ன பண்ணுவார், அவங்க வீட்டில் ஒரு பொண்ணு மாதிரி, அவங்க குழந்தையே கிடையாது, அவங்க வீட்டில் ஒரு தத்துப்புள்ள மாதிரி நான் ஆயிட்டேன். அந்த அளவுக்கு நம்ம நல்லா பழகிட்டேன். என்னையும் ரொம்ப பிடிச்சி போச்சு அவங்களுக்கு. இருந்தாலும் இந்த பழைய ஃப்ரெண்டுங்களெல்லாம் வந்து ஈவினிங்கில் வேலை விட்டு வந்து வீட்டுக்கு வரும்போது ஃப்ரெண்டுங்களெல்லாம் மீட் பண்ணுவேன். ஃபோன் கிடையாது இல்லைங்களா, போய் பார்ப்பேன், பேசுவேன், அப்படி போயிட்டு இருந்ததுங்க. எங்கள் வீட்டில் இருக்க மாட்டேன், யார் வீட்டில் வேணாலும் போனால் யார் வீட்டில் வேணால் வேலை செய்வேன், சாப்பிடுவேன், அப்படியே வருவேன். அப்புறம் அந்த அக்கா அந்த கமலஹாசன் படம்னா ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. அந்த அக்கா அண்ணன் புக் பண்ணிவிடுவாங்க. அந்த அக்காவுக்கு, எனக்கு, அந்த அண்ணனுக்கு 3 பேர் புக் பண்ணிட்டோம். நாங்கள் 3 பேரும் சினிமாவுக்கு போய் ஒரு ஃபேமிலி போலவே ஆகிட்டோம் போங்களேன் அவங்க வீட்டில். எனக்கு வந்து எங்கே போனாலும் அவங்க ப்ளவுஸ் மட்டும் அப்போல்லாம் மேட்ச்சு பார்க்க மாட்டாங்க. அதாவது வருமானம் வந்த பிறகு தாங்க நான் மேட்ச், ப்ளூனா ப்ளூ வளையல் போடுவேன், ப்ளூ கிளிப்பு குத்துவேன், ப்ளூலேயே பொட்டு வைப்பேன், ப்ளூ வளையல், இப்படியே மேட்சாக தான் போடுவேன். சரி, ஒருத்தர் கொடுக்குறாங்க, அவங்க போய் மேட்சாக கேட்க முடியுமா? அக்கா என்ன பண்ண, புடவை கொடுத்தாங்க. அந்த புடவையை கட்டிக்கிட்டு புடவை கட்ட ஆரம்பிச்சிட்டேன். அப்போ தான் நான் தான் புடவை கட்டிட்டு சினிமாவுக்கு போயிட்டு வந்தோம். நிறைய கமல படம், கல்யாண பரிசுலேருந்து காதல் பரிசு என்னமோ, அது நிறைய கமல் படம் தான் அந்த அண்ணன் கூட்டும் போது எக்கச்சக்கமாக இந்த வளையோசை கலகல பாட்டு வரும் பார்த்தீங்களா, அந்த படம், நிறைய படம். அந்த அண்ணா, அந்த அக்கா நான் அவங்க தான் அபிராமி தேட்டரில் புக் பண்ணிடுவாங்க. சினிமாவுக்கு போயிடுவோம். வந்து 6 மணி 7 மணிக்கு வீடு வரைக்கும் எத்தனை விட்டு போயிட்டு, யாரையும் வீட்டில் எங்கே போனேன் ஏது போனேன் யாரும் கேட்க மாட்டாங்க. அப்பா முடியாத படுத்து கிடக்குறாரு, என்ன பண்ணுவார், நான் வருவேன் பார்ப்பேன் போவேன். இப்படி அவருக்கு 6 மாதம் படுத்து கிடந்தாருங்க நோவில் அப்பா. அப்புறம் இந்த கம்பெனியில் வேலை எதுன்னு அக்கா சொன்னாக்கா, அக்கா சீட்டு கம்பெனி ரொம்ப இதுவாக போகுது, அவரும் வந்து சரியாக வசூல் வரலன்னு சொல்லின்னு இருக்கிறாரு, என்ன பண்ணுறதுன்னு தெரிலக்கா அப்படின்னு. சரி, நான் என்ன பண்ணேன், அந்த கடையில் தான் வேலை செஞ்சுருந்தேன். எனக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு தட்டு 2 கிளாஸு, அந்த கிளாஸ் இன்னும் கூட இருக்கும், என்கிட்ட இருக்கும், நான் வேலை செஞ்சு அந்த நாளில் வாங்கின கிளாஸு. ஒரு தட்டு, ஒரு கிளாஸு, ஒரு சின்ன ரேடியோ. அப்பா இது ரேடியோ கொடுத்ததே போதும், சந்தோஷமாச்சு. டெய்லி ராத்திரி ஆனால் எஃப்எம்மில் வச்சுட்டு அந்த ஒருத்தர் கதை தூங்கலைன்னா ஒரு கதை சொல்லுவார், அவர் வயசானவர் ஒரு கதை சொல்லுவார். அந்த கதையை கேட்டுக்கிட்டே படுத்துன்னு இருப்பேன். என் கல்யாணம் கட்டி வர வரைக்கும் அந்த ரேடியோ வச்சு இந்தாங்க தான் நல்லா ஒர்க் பண்ணியிருந்ததுங்க. வச்சுருந்தேன். ரேடியோ பாட்டு கேட்பேன். பேட்ரி அதுக்கு பின்னாடி பேட்ரி. அதுக்கப்புறம் அந்த ஓனர் என்ன பண்ணார், அது ஏதோ சார்ஜ் மாதிரி, எலக்ட்ரிக் சார்ஜ் பின்னாடி வச்சு பேட்ரி மாதிரி வச்சு ரெடி பண்ணி கொடுத்தாரு. நல்ல மனுஷன் அவரும். வந்து எனக்கு கஷ்டம்னா டெய்லி 5 ரூபா பேட்டா கொடுத்துருவாரு. வருமானம் வருதோ இல்லையோ, நான் வெளியே போய் கலெக்ஷன் போகிறது கிடையாது, கடையில் தானே உட்காந்துக்கிறேன். அவர் கலெக்ஷன் போவார். இந்த வட்டிக்கு விட்றது, தண்டலுக்கு வசூல் வாங்குறதெல்லாம் அவர் பார்ப்பார். அவர் எத்தாந்து கொடுத்தானா ஃபுல்லாக கணக்கு எழுதுகிற வேலை தான். 7 மணி 8 மணி கூட ஆகிடுங்க. காலையில் 9:30 மணிக்கு கடை திறந்தேன்னா 12 1 மணி வரைக்கும் இருப்பேன். 12 1 மணிக்கு மூடிடுவேன் கடையை. மூட்டு பக்கத்தில் அக்கா வீட்டுக்கு போயிட்டு அங்கே பக்கத்து வீட்டில் அவங்க வீட்டிலே சாப்பிட்டுட்டு அங்கேயே படுத்து கிடப்பேன். 2 மணிக்கு திரும்பி கடையை திறப்பேன். வாசலில் தண்ணி தெளித்து கோலம் போட்டுட்டு உட்காந்துருப்பேன். ரொம்ப 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 சொந்தமாக அவங்களோட பழகினதை கணக்கை பார்த்தோம்னா வருஷ கணக்கில் பழகிருப்பேன். அந்த அளவுக்கு பழகிறேன் அவங்கக்கிட்ட. நான் தான் உங்கள்கிட்ட ஷார்ட்டாக சொல்கிறேன்னே. அப்புறம் வந்து வீட்டுக்கு வந்தாங்க. அவங்க வந்து வீட்டுக்கு வந்து பர்த்டேக்கு, எனக்கு பர்த்டே டிசம்பர் 29 பர்த்டே. அந்த அக்கா, அந்த அண்ணன், அப்போ நான் பழைய கம்பெனியில் இங்கே வேலை செஞ்ச அந்த பிள்ளைங்க எல்லாரும் வந்து எனக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லி, எனக்கு வந்து கேக்கெல்லாம் வெட்டலை, இருந்தாலும் ஹாப்பி பர்த்டே சொல்லி எனக்கு ஸ்வீட்லாம் வாங்கி வந்து கொடுத்துட்டு போனாங்க. ஏன்னா எனக்கு காசு இல்லை யாருக்கும் வாங்கி கொடுக்கறதுக்கு. எனக்கு என்கிட்ட யாரும் எதுவுமே கேட்க மாட்டாங்க, வாங்கி தர கேட்க மாட்டாங்க. அப்புறம் வந்து அந்த இன்னொரு அக்கா கம்பெனியில் வேலை செஞ்சவங்க, அந்த அக்கா சொல்ல, ஞாயிற்றுக்கிழமை நீ இதுக்கு வா, சர்ச்சுக்கு வா, உனக்கு மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும், ஆண்டவர் ஆசீர்வாதம் உனக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அப்போ தான் வந்து நான் வந்து இந்த கிறிஸ்டின் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கடை லீவு, இந்த சீட்டு கம்பெனி ஞாயிற்றுக்கிழமை ஆனால் லீவு. அப்போ என்ன பண்ணுவேன், பழைய கம்பெனியில் வேலை செய்த அக்கா, அந்த 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 அக்கா கூட சேர்ந்துக்கின்னு அவங்க சொல்லுவாங்க, ஓட்டேரியில் பஸ் ஏறு, நேராக வீனஸ்ன்னு வந்து இறங்கிட்டு, வீனஸ் இறங்கிட்டீங்கன்னா பக்கம் சந்துக்காவா உள்ளே வந்து கொஞ்சம் தூரம் வந்து அந்த சர்ச்சு பேரை சொல்லு காட்டுவாங்கணுமா. அதை வீட்லேயே மாடியில் ப்ரேயர் பண்ணுவாங்க. ப்ரேயர் பண்ணுவோம். அந்த மாடியில் உட்காந்து நானும் ப்ரேயர் பாட்டு படிப்பேன். அப்போ தாங்க 1 மணி வரைக்கும் எனக்கு உண்மையிலே சொல்லாது, ஆண்டவரே எனக்கு தலைமையில் டே வச்சு ஞாயிற்றுக்கிழமை எனக்கு நிறைய பிரச்சனை இது பண்ணுவார், எனக்கு ப்ளஸ் பண்ணுவார். நீ நல்லா இருக்கணும், உன்னோட வாழ்க்கை நல்லா இருக்கும், நீ ஆசீர்வாதம், கடவுள் ஆண்டவர் ஆசீர்வாதம் இருக்குன்னு சொல்லுவார். அப்போ தான் வந்து நான் இந்த சர்ச்சில் போகும்போது அந்த கிறிஸ்டினோட அந்த போகும்போது அந்த கிறிஸ்டின் பாட்டுங்களெல்லாம் நான் கற்றுக்கினேன். புரியுதுங்களா? நிறைய பாட்டு, அதாவது கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியும், ரொம்ப ஃபுல்லாக படம். நம்ம அப்போல்லாம் புக்கு இருக்கும் கையில், அந்த வசனம் படிக்கிறதுக்கு அவருடைய இதை சொல்லுவாங்க தெரியுங்களா,
ஆண்டவரோட இது சொல்லுவாங்க பாருங்க, அதெல்லாம் சொல்லும் போதெல்லாம் ஆமேன் ஆமேன்னு சொல்ல முந்தானியை போட்டுக்கின்னு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் பாருங்களேன் பொட்டு வைக்க மாட்டேன். ஏன்னா சர்ச்சுக்கு போகிறனால அப்போவே திருலோகலாம் கேட்பாங்க, இது என்ன இது வேலைக்கு போதா இல்லை எங்கே போகுது, ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் இருக்க மாதிரி கிறிஸ்டினை யாருன்னா லவ் பண்ணுது. எங்கள் அக்காவே கேட்டா கிறிஸ்டினை யாருன்னா லவ் பண்ணுறா என்னான்னு தெரியல, பொட்டு கூட வைக்காத இப்போல்லாம் போகிறா வரா. நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நான் பொட்டு வைக்க மாட்டேங்க, ஏன்னா ஆண்டவர் மேலே ஐக்கியமாக ஆயிட்டேன். அப்போ தான் இந்த பாட்டு நிறைய பாட்டு ஆண்டவரோட பாட்டு பாடுவேன். அதில் தான் இப்போ நான் இந்த யூடியூப் சேனலில் கொஞ்சம் யாருன்னா பாட சொன்னா கூட கொஞ்சம் கொஞ்சம் லைனில் பாடுறது தனியாக ஃபீலிங்காக இருக்கும் போதெல்லாம் ஆண்டவரை பாட்டை பாடி 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 ரொம்ப அழுவேன். நான் ரொம்ப அழுது ஃபீல் பண்ணி அழுவேன். அழுதுட்டு எனக்கு அந்த சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் என்னில் பொங்குதே அல்லேலூயா இயேசு என்னை ரட்சித்தா முற்றும் என்னை மாற்றினா சந்தோஷம் பொங்கி பொங்குதே. அந்த பாட்டு பாடும்போது எனக்கு அடையே வந்துடும், அந்த அளவுக்கு பாடுவேன். இன்னும் சுவாரஸ்யமான கதைகளெல்லாம் அம்மா நாளைக்கு சொல்கிறேன் செல்ல பிள்ளைங்களா. கொஞ்சம் ஷார்ட்டாக அம்மா இன்னைக்கு முடிச்சிங்கன்னா என்னை எதுவும் கோச்சிக்காதீங்க, ஹெவியாக போக முடியல. நான் மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிருக்கணும் அப்படின்னு நினச்சி கொஞ்சம் மைண்டை ரிலாக்ஸ் பண்ணியிருக்கிறேன். இன்னும் சுவாரஸ்யமான கதை நாளைக்கு சொல்கிறேன் அம்மா கண்டிப்பாக. இன்னும் எவ்வளவோ இருக்குது பிள்ளைங்கள, நான் ஷார்ட்டாக தான் உங்களுக்கு சொல்கிறேன். அம்மாவுக்கு கேட்டு அம்மாவோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க தங்க பிள்ளைங்களா. இது வரைக்கும் பார்த்த அனைத்து உலகங்களுக்கு ஐ லவ் யூ டூ செல்ல பிள்ளைங்களா. பாய். மீண்டும் நாளை நல்ல ஒரு வாய்ஸ் வீடியோ சந்திக்கலாம். பாய் செல்லங்களா.